ஹாய் டியர்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இனிய செந்தமிழ் வணக்கம். இன்றைக்கி மேர்லிசியாக கிச்சன் டைமில் பச்சரிசி மாவு புட்டு செய்கிறது எப்படிங்கிறத செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசி மாவு புட்டு செய்வதற்கு தேவையான பொருட்களை வச்சுருக்கேன். ஒரு பவுலில் பச்சரிசி மாவு, 3/4 கப்பு சர்க்கரை வச்சுருக்கேன். பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி தேவையான அளவு வச்சுருக்கேன். சால்ட்டு, தேங்காய் துருவல், சிறிதளவு நெய், வெந்நீர் தேவையான அளவு எடுத்துக்குங்க. பேசிக்கிட்டே ஒரு பவுலில் உள்ள மாவை இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஆறின வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்குங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இந்த மாவில் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்படி உருண்டையாக அப்படி பிடிச்சோம் அப்படின்னா அப்படி நிற்கணுமா, இதுதான் சரியான பதம். தண்ணியை ரொம்ப ஊற்றிடாதீங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு 10 நிமிஷம் காய வச்சு இட்லி பானையில் வச்சு இதை அவிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப எளிமையானது செய்கிறது. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்கம்மா. இப்போ பாருங்கள், 2 டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க. பத்து நிமிஷம் தண்ணி கொதிக்கட்டுமா. அதுக்குள்ளே நம்ம முந்திரி அந்த பாதாம் பருப்பு வச்சுருக்கல நெய்யில் வறுத்து வச்சுக்குவோம். நெய் காஞ்சனையும் இதை போட்டு வறுத்து வச்சுக்குவோம். போதுமா, ஆஃப் பண்ணிவிடுங்க, நிறம் மாறக்கூடாது. தண்ணி கொதிச்சிருச்சுமா. ஒரு பிளேட்டை வச்சு ஒரு காட்டன் கிளாத்து போட்டுக்குங்க. இப்போது இது பச்சரிசி ஆறின வெந்நீரில் கலந்தது. கொஞ்சமாக நம்ம தூள் உப்பு போட்டிருக்கோம், சால்ட்டு, அவ்வளோதான் அதில் இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் வேகணும். இந்த பச்சரிசி மாவு புட்டுமா, இதோட பயன்கள் என்னென்ன? வெயிட் கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த பச்சரிசி மாவில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது. வெயிட்டு கம்மியாக இருக்க பசங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கும் பொழுது இந்த பிள்ளைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வெயிட் அதிகமாகிறதுக்கு, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நான் கை வைக்கிறேன், நீங்கள் வச்சிடாதீங்கம்மா. நல்லா பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. பாருங்கம்மா எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த புட்டை எடுத்துருங்க. இப்போ முந்திரி வறுத்து வச்சுருக்கதை அதில் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இது அதிக கலோரிகள் உள்ளதுமா. இது உதிரியாகவே இருக்குது. இது தண்ணி கலக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கவனமாக நீங்கள் கலந்திங்கன்னா தான் இப்படி புட்டு இப்படி உதிரியாக வரும் பார்க்குறதுக்கு. புட்டையும் நம்ம அந்த மாதிரி வாழை இலையில் சூடாக பரிமாறி நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குமா. நம்மாழ்வார் ஐயா வாழை மரம், தென்னை மரம், கருவேப்பிலை மரம், முருங்கை மரம், எலுமிச்சை மரம் அதெல்லாம் வீட்டில் வச்சு வளர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு 10 மரங்கள் சொல்லியிருக்காரு. அந்த 10 மரமும் நான் வச்சுருக்கேன் வீட்டில். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பயனடையுங்க. நான் சமீபத்தில் கேரளாவில் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். அவங்க கூட்டு பொரியல் உள்பட அந்த வாழை இலையில் தான் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. கேரி பேக் இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்துறதில்ல. அது மாதிரி நீங்கள் வாழை இலையில் அதிகம் நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மேர்லிசியா கிச்சன் டைம் பிடிச்சிச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.